ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா க்ரோ எ கார்டன் பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் கிடைக்கவே இல்லை. அதனால் பார்ட் 2 ஆச்சு நிறையா ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரோ எ கார்டன் தான் இப்போதைக்கு க்ரோ பிளாக்ஸில் டாப் லீடில் இருக்குது. டெட் ரேஸ்க்கு முன்னாடி டெட் ரேஸ் ஆச்சு 333 கேஸ் இருந்துச்சு. இது நான் எப்போல்லாம் உள்ள இருக்கணும் அப்போல்லாம் இந்த 2.7 மில்லியனு 3.2 மில்லியன் உள்ள கேம்குள்ளே இருக்காங்க. அவ்வளோ சர்வர்ஸ், அவ்வளோ கேம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் விளாண்டுருக்கலாம் மேபி ரோபோஸ் ஆடுற எல்லாருமே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் ஜிபிடி, நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க இந்த வீடியோக்கு ஃபுல்லாக போகலாம். ஸோ கேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம துளிப் வாங்கிருக்கோம். போன்ற நம்ம 1 லட்சம் வந்திருக்கோம். நம்ம ஒரு லட்சாதிபதியாக இருப்போம். அந்த தடவை மில்லியனர் ஆக போகிறோம். போன்ற ஒரு லட்சாதிபதியாக இருப்போம். இந்த தடவை மில்லியனர் ஆகணும் வந்துட்டுருக்கேன். ஸோ சீட்டாக கிடச்சிருக்கு. ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கியர் ஷாப்பில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அதில். சரி, காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்பெட்டு இருக்குது. தேவையில்ல தம்பி, போ தம்பி. ஸ்பெட்டு நம்மளுக்கு அவ்வளோ காசு இல்லையே. காசு அவ்வளோ வந்ததுக்கப்புறமா வாங்குவோம். என்ன மாச்சு இருக்குமே இதாருங்க. காமன் ஏக் ஒன்று வாங்கிட்டீங்க. 50,000 மட்டும் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம பெரிய ஏக்கு இப்போதைக்கு வாங்க முடியாது. அதனால் போடு பாலினேட்டர் மியூட்டட் போடு. ஓகே, நான் போன வரையில் உங்கள்கிட்ட ஒன்று காட்ட மாட்டேன். பாலினேட்டர்னா நிறைய காசு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. 10வது இந்த பாலினேட்டர் இருக்குல்ல, அந்த பாலினேட்டர் வச்சு நமக்கு ஒரு ஹனி மீ மாதிரி இருக்கும். அதை போய் கொடுத்து நம்ம அதை ஹனியை மாற்றி நம்ம கொடுத்து அந்த ஹனியை வச்சு நம்ம நம்ம வாங்கலாம். மைஸ் 10 கிலோ ஓட்டணும். மைஸ் பார்ப்போமாங்க. 10 கிலோ டக்குன்னு போட்டணும். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் இந்த இடம். அது மொத்தம் 10 கிலோ கிட்ட போட சொல்லுவாங்க. நம்ம எத்தனை என்ன ஒன்று தான் இருந்துச்சு, அதை போட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பாலினேட்டர் இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து பாலினேட்டரில் போட்டணும் கைஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எல்லாத்தையும் பாலினேட்டர் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கேன் கைஸ். எனக்கு நான் வேகமாக கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் கலெக்ட் பண்ணுறேன் 100-200 கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் ரொம்ப ஏன்னா அந்த பாயிண்ட் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான காரணம் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் தெரியுமா 1 மணி நேரம் 5 நிமிஷம் 43 செகண்டு. ஓகேவா, இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ போட்டால் கன்ஃபார்ம் பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ இந்த 19 நிமிஷம் 53 செகண்ட் .8 மில்லி செகண்டில் அந்த வீடியோவே இந்த வீடியோவே நீங்கள் ஓட்ட வாய்ப்பு இருக்குது, பார்க்காம கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்குது. உள்ளே போகிறதுக்கே யோசிப்போம்ல ஒரு மாதிரி எவ்வளோ நேரம் இருக்கான்னு. அதனால் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் 19 நிமிஷம். உண்மையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, அப்புறம் நம்ம கைஸ் ஒரு சேட் நியூஸ் என்னென்னா நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு கைஸ். ஸோ ஸ்ட்ரைக்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஒரு சேனல் பேன் ஆகிருமா கைஸ். எந்த சேனலாக இருந்துமே. ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரைக் போகிறதுக்கு எனக்கு எப்படி 90 நாள் வெயிட் பண்ணணும். அது இப்போ வீடியோ எடுக்கிறப்ப அவ்வளோ நாள் இருந்துச்சு. இப்போ இன்னும் 88 நாள் நான் வெயிட் பண்ணணும் கைஸ். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஐபிஎல் பார்த்துருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஐபிஎல் பார்த்தலாம் சொல்லி மறக்காமல் பாருங்கள். அது ஐபிஎல் பார்க்குற எல்லோரும் ஒரு சில பேர் சிஎஸ்கே ஃபேன், விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்களா, அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸு. அந்த ஆர்சிபி டீம் இப்போ பேன் ஆகுதுன்னு கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா, பேன் கன்ஃபார்ம் தான் பேனு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த வீடியோ எப்படி போகலாமான்னு தெரில, இது எப்படி சொல்கிறது. ஸோ பேன் ஆனது ஓகேவா, நான் அதுக்கு அந்த பேன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன் கப் அடிச்சதை. ஸோ அந்த கப் அடித்த ஷார்ட்ஸ் போட்டனால அந்த ஐபிஎல் சைட்லேருந்து பேனான டீம் போட்டனால நமக்கு ஸ்ட்ரைக் வந்துருக்கு. அவ்வளோதான். ஸோ இது அது இன்னும் 88 டேஸ்க்குள்ளே அந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும்னா நம்ம சேனலை பத்திரமா தான் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ரைக் இந்த அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் என்னென்னமோ ரூல்ஸ்லாம் இருக்குது ப்ளே பட்டன் வாங்குறதுலாம் ஆசை தான் இருக்குது ப்ளே பட்டன் வாங்கணும்லாம். ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னா நான் அந்த டீம் பேனாருக்கு முன்னாடி போடலை, பேனா ஆனதுக்கப்புறமும் நான் போடலை. அதுக்கு முன்னாடி போட்டது கப் அடிக்க முன்னாடி கப்பை அடிச்சேன்ல அன்னைக்கு போட்டேன். நைட்டு இல்லை அடுத்த நாள் போட்டேன். ஸோ அடுத்த நாள் போட்டால் அப்புறம் தான் தெரியும். ஒரு 2 நாள் கழிச்சு தான் நியூஸில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அந்த டீமை பற்றி போட்டனால நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, வாழ்க்கைனா எல்லாத்தையும் தாண்டி தான் போய் ஆகணும். அவன் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக. ஸோ பதறாமல் சிதறாமல் கவனத்தை திசை திருப்பாமல்
ஸோ நம்ம பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹனி காம்பு இருக்கும், அதை விட அந்த டைப்பிங் விட்ருவோம். ஆனால் ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வியூஸ் இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்க்குற லைக் பண்ணி ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். வா நீங்கள் லைக் பண்ணி ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தால் இந்த மாதிரி ஒருத்தர் போடுறான்டா அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னீங்கன்னா நம்ம வேகமாக சப்ஸ்கிரைபர் சேர்த்துடலாம், சப்போர்ட்டும் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் சென்ட் பண்ண எனக்காக. முக்கியமானது யாரும் ஓட்டாமல் பாருங்கள். அந்த ஓட்டி பார்க்குறதுனால தான் யூடியூப் அல்காரிதமே யாருக்கும் நம்ம வீடியோ காட்ட மாட்டேங்குது. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். சரி ஓகே, நம்ம ஹனி காம்பு தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோ தேவைப்படுது. என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை, எனக்கு ஸோ சேடு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியெல்லாம் சல்சல்னு விற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களோட எடுத்து இந்த ஹனியை எடுத்து காட்டியிருப்பேன், ஹனியை பார்த்துருப்பீங்க. ஸோ பேம்பு வாங்க சொல்லிட்டு பேம்பு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா புளிவத்தில் வாங்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ பேம்பு பார்த்தீங்களா? நமக்கு நான் செகண்ட் வாங்கினா பார்த்தீங்களா எப்படி யாராலையும் முடியாது இந்த அளவுக்கு ஸ்பீடு, நம்மளோட ஸ்பீடில் யாராலும் முடியுமா? இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கைஸ் போடு ரெயின். இப்போ எதை வச்சாலும் நான் சல்சல்னு வளர ஆரம்பிச்சிருங்க. எதை வச்சாலும் நம்ம ஓகேவா? அதனால தான் மறக்காம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் ஏன்டா தன்னோட சொல்லிட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்டோட கேட்டேன் ஏன்டா அப்படின்னு. அதுக்கு ஒரே காரணம் கைஸ், நான் எத்தனோட சொன்னாலும் வீடியோக்கு வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது. என் வீடியோவை ஸ்டார்டிங் 30 செகண்ட் ஓகேவா, 30 செகண்ட் தான் பார்க்குறாங்க. யாரும் ஏன் பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதனால ஓயாமல் சொல்கிறேன், யாரும் ஓட்டாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கன்னு. நீங்கள் ஓட்டி பார்க்காதோ இல்லை பார்க்காமலே விட்றதோ 30 செகண்ட் பார்த்துட்டு போடுறதோ அதனால் நமக்கு வராது. அதனால சொல்கிறேன். அப்புறம் கைஸ் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் போல் அவர் வந்து பாலினேட்டட் மேங்க்ரோவ் கொடுத்தாரு. அப்புறம் இங்கே என்னமோ கிரேப் கொடுக்குறேன்டா கைஸ். இந்த பாலினேட்டட் கிரேவ் வந்து ஃபாக்ஸ் லவ் வாங்கி இது வந்து அப்புறம் அந்த ப்ரோ கொடுத்துருக்காரு கொஞ்சம். இந்த வால்நேட்டட் ஃபாக்ஸ் லவ் வந்து 2 கிலோ. ஆனால் நம்ம உங்களுக்காட்டி 61,000 கைஸ் இது வந்து. ஆனால் உங்களுக்காக நான் அதை கொடுத்து ஹனி பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நான் உங்கள் ஜிவிடி கேமிங் பாஸ் தமிழ் உங்களுக்காக நான் ஓகேவா சல்சல்னு போயிட்டு டைமு. ஸோ ஓகே சார் வந்து ஓகே வந்துச்சா? ஓகே கரெக்ட். ஹனி கலெக்ட் பண்ணிட்டா டே கலெக்ட் தான் கலெக்ட் ஆக மாட்டேச்சு. கலெக்ட் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ வந்து இந்த ஹனியை வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு என்னென்னு. கீஸ் அப்புறம் 2 கிலோ கொடுத்தேன் கீஸா. ஆனால் எக்ஸ்ட்ரா லாஸ்ட் 20 அதாவது 210 கிராம் தான் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஆனால் நான் 2 கிலோ கொடுத்துட்டேன். ஆனால் நான் என்னன்னு தெரில, 2 கிலோ கொடுத்தேன். ஆனால் எனக்கு நான் 10 கிலோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்ல, எக்ஸ்ட்ரா 1.5 கிலோ கொடுத்துருக்கேன்ல, அதுக்காக ஒரு 11 கொடுப்பேன்னு நினச்சேன். 10 தான் கொடுத்து நம்ம ஏமாத்திட்டாங்க கைஸ். நம்ம ஏமாத்திட்டோம் குமாரா, ஒரு அசிங்கமாக போச்சு குமார். இந்த மாதிரி ஆகிப்போச்சு கைஸ். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ ஏன்டா பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சொல்லலை. ஓகே ஸோ நீங்கள் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான். நம்ம வேகமாக அடிக்கணும். இந்த ஸ்ட்ரைக் பிரச்சனை வேறு அதில் பார்த்தா அதுக்கு எனக்கு அப்படியே பயமாக இருக்குது, என்னன்னே தெரில. ஸ்ட்ரைக் வந்துருமோன்ட்டே இருக்குது, வேறு வந்துருமோன்னு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்குன்றதே ரொம்ப கஷ்டம், பெருசு கைஸ். ஒரு ஸ்ட்ரைக்கு எப்பாடி ஒரு ஸ்ட்ரைக்கு தான் போன தரமாக வந்துச்சு கைஸ். 3 ஸ்ட்ரைக்கு சும்மா சொல்லு போன ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன், முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அந்த சேனலில் அது இருந்துச்சு கைஸ். அப்புறம் வந்து நான் ஒரு தமிழ் கைஸ் வீடியோ போட்டிருப்பேன்னா அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு புரியும் ஓகேவா. அதோட நான் ட்விஸ்ட்டு சொல்லியிருப்பேன், பிடிஜின்னு ஒன்று, அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பேன்ல. அதுக்கு இன்னும் நான் சொன்ன வியூஸ் வரவே இல்லை, லைக்ஸும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் கமெண்ட்டும் பண்ணவே இல்லை, அதனால தான் இன்னும் வராமல் இருக்குது. சரி இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன். அந்த வீடியோக்கு ஒரு 15 வியூஸ் போச்சுன்னா நான் சொல்கிறேன் கைஸ், 15 வியூஸ் ஆகலாம் அவ்வளோ கம்மியாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா. நமக்கு 5 போகிறதே பெருசாக இருக்குது. இல்லை பாரு ஜாலியோட்டுற மாதிரி தான் இருக்குது கைஸ். எனக்காக ஃபுல்லாக வீடியோ போட்டு பாருங்க கைஸ். நமக்கு வர இதில் 10க்கு ஸ்ட்ரைக் வரையா ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். உங்களுக்கு வேறு என்னென்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள் கைஸ், அந்த கேம் நான் கேம் ப்ளே பண்ணி போடுறேன் கைஸ். என்னால் முடிஞ்சதுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லா கேம்ஸும் நான் விளாண்டு தான் போட பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்தே இருங்க. நான் உங்களுக்கு என்னென்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த கேம்லாம் விளாண்டு போட்டுருவேன். புது கேம்ஸை ட்ரை பண்ணிட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹார்ட் கேம்ஸ் எல்லா கேமும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் மைன்கிராஃப்ட்டு தான் நமக்கு தூக்கி கொடுத்த ஒரே ஒரு இது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ ஏற்றுனதே மைன்கிராஃப்டில் தான். இந்த மைன்கிராஃப்ட்டு ஏற்றலான்னு பார்த்தா ஒரே பிரச்சனையாக வருது கைஸ். இப்போ நான் நான் வீடு மாறிட்டோமா, இப்போ சொந்த வீட்டில் இருக்கோமா, அந்த இடத்துல அவ்வளோ நெட்டு கம்மியாக தான் கிடைக்கும்.
அதனால் நான் டவர் கம்மியாக இருக்கிற இடத்துல விளாண்டுருக்கேன். நெட்டு ஒய்ஃபை வச்சு கனெக்ட் பண்ணி விளாண்டுருக்கேன், ஏர்டெல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி விளாண்டுருக்கோம். அதனால் நான் ஒய்ஃபை விளாண்டுருக்கேன், ஏர்டெல் விளாண்டுருக்கேன்னா. ஆனால் அங்கிட்டு லாடு ஜிடிஜி அப்புறம் மற்றவங்கலாம் வந்து ஜியோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஜியோ ஒய்ஃபை. அதனால் வந்து யூஸ் பண்ண முடியல கைஸ். அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேம் டைம் கூட அப்படி பார்த்தே இருங்க. அதான் கைஸ் காரணம். நான் உங்களுக்கு மைன்கிராஃப்ட்லாம் விளாண்டு போடுறேன், ஓகேவா? பண்ணுவோம் மைன்கிராஃப்ட்டு இதெல்லாம். நான் அந்த பிஸ்னஸ் உலகம் சீசன் 2 ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். சீசன் 2 சூப்பராக போச்சு. அப்புறம் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அது. இப்போ கைஸ் நான் பெட்டு வந்தீங்கன்னா என்னடா எக்கு ரீஸ்டார்ட் பண்ணாதா? ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகிரும். ஓகே சரி சார். ஆனால் மைன்கிராஃப்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் சீசன் 2 பிஸ்னஸ் உலகம் சீசன் 2 வேறு மாதிரி ஒரு சீசன் கைஸ். அது வந்து சீசன் 2 இல்லை, சீசன் 1 வேறு மாதிரி சீசன். ஒரு தரமான ஒரு சீசன்னா அதான் கைஸ். மைன்கிராஃப்ட்லேயே வேறு மாதிரி நானும் விளாடு டீமு அது 10 கம்மியான டீமாக இருந்து தரமாக கேம் ப்ளே போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா சிங்கிள்ஸாக விளாட போகிறோம் சீசன் 2ல். அந்த சீசன் 2 ஆரம்பிச்சிருப்பேன். அதில் வந்து சரியாக சப்போர்ட்னு சொல்ல முடியாது. சப்போர்ட் நான் சூப்பராக கிடச்சிச்சு. அதில் சீசன் 2க்கு தரமாக சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் வீடியோ சூப்பராக வியூஸ் போச்சு, லைக்ஸ் நிறையா வந்துச்சு. அது வந்து ஃபுல்லாக முடியல, ஸ்டாப் பண்ணிட்ட இடையிலையே. அதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான், இந்த கரனா ஃப்ரீ ஃபயர் தாங்க. நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அது கரனா ஃப்ரீ ஃபயர் விளாடுறதுனால இது விளாடல கைஸ். மைன்கிராஃப்ட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இப்போ ஃப்ரீ ஃபயர் என்னடா அப்படின்னு விட்டு மைன்கிராஃப்ட் தான் நினச்சா விளாட முடியல என்னால். அவ்வளோ மைன்கிராஃப்ட் விளாட முடியல, அவ்வளோ கஷ்டம் கைஸ். இப்போ நினச்சா விளாட முடியல. பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்டு வாரம் கைஸ் எவ்வளோ பெரிய ப்ளூ பெரின்னு எடுத்துட்டேன். அதான் பாலினேட்டட் ஸ்ட்ராபெரி அடி பாலினேட் கிடச்சிட்டு கைஸ் பாருங்க கைஸ். இப்போ தரமாக பாலினேட்டாக தான். நான் இப்போ ஆப்பிள் ட்ரீலாம் வச்சுருக்கேன்னா வைக்கணும் கைஸ். ஆப்பிள் ட்ரீ தான் ஓகேவா? இப்போ கியூ பிளான்ட் கொடுத்துட்டு என்ன இருக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன இருக்கோ எல்லா பாலினேட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் திரும்பி. ஓகே சீடு எனக்கு புதுசு வந்திருக்கான், அதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தால் என்ன இருக்குது பெருசாக ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லைடா. என்னடா நீங்கள் நான்சென்ஸ் போங்கடா. கண்ட்ரி ப்ரூட் ரியாட்டிக் போயில கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ். கேரக்டர் மட்டும் தான் கைஸ். ஏதாவது என்னடா பண்ணுறது போங்கடா. நீங்களும் உங்கள் ஆள், நீங்கன்னா ஒரு ஆள் மண்டைன்ட்டு இது கோகுவாம்ல. அப்புறம் லைக் க்ரோன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னு எனக்கு தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர் போல கைஸ், ஓகேவா? ஆமாம் அவன் சப்ஸ்கிரைபர் தான், நம்ம சப்ஸ்கிரைபர் தான் லைக் க்ரோன்னு. அவன் அப்புறமா வருவான் பாருங்க, திடீர்னு வருவான் பாருங்க லைக் க்ரோன்னு ஒருத்தன். பார்ப்போம். ஓகே இப்போ வந்து என்ன இருக்குது, ஃபுட் இஸ் மியூட்டட் வந்திருக்கு, பாலினேட்டட் மியூட்டடு. ஸோ பாலினேட்டட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ஹனி வாங்க போகிறோம் கைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதில் வந்து பி எக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கக்காண்டி தான் என் எய்மு. 18 ஹனி வேணுமா, நம்ம 20 ஹனி வச்சுட்டு அப்படியே பத்திரமா வச்சுருப்போம். ஸ்டாக் வந்தோடனே அந்த பி எக்கை வாங்குகிறோம். அடுத்து பாலினேட்டட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலினேட்டட் ஆகிடுமா ஸோ எல்லாமே பாலினேட்டட் தான் ஆகுமா. ஸோ மறக்காமல் பாருங்கள் எல்லாம் என்னென்ன பாலினேட்டட் இருக்கோ எல்லாத்தையும் பொறுத்து போடுவோம். பாலினேட்டடில் போடுறா பாலினேட்டடா. தக்கு வாடா என்னடா பாலினேட்டர் வந்துட்டு வாசல் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கா தக்காளி இருந்துச்சு, எடுத்தாச்சு. ஓகே ஏன்னா பாலினேட்டர் இருக்கும், எல்லா பாலினேட்டரும் எடுத்துகிட்டு சொல்லுன்னு கொடுக்கணும் கைஸ். இருங்க ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் இருங்க. இந்த இது எவ்வளோ பாலினேட்டர் வெட்டு ஆப்பிள் எவ்வளோ? இது வச்சு எனக்கு தேவையில்ல. பாலினேட்டர் சாக்குடு ஆப்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. பாலினேட்டட் சாக்குடு கோல்டு ஆப்பிள் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு ஆப்பிள் கைஸ். இது வந்து நிறையா காசு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க இது எவ்வளோ பார்த்தா அவ்வளோ வந்துச்சு. சூப்பர் ரிசல்ட் பார்த்தா 1 மில்லியனுக்கு தனியாக கைஸ். கைஸ் நம்ம நினச்ச மாதிரியே மில்லியனர் ஆகிட்டோம் கைஸ். மில்லியனர் நம்ம அப்போ சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு மில்லியனர். நெக்ஸ்ட் பார்ட்டில் மல்டி மில்லியனர் ட்ரை பண்ணுவோம். மல்டி மில்லியனர் என்னன்னா அதில் மில்லியன்னா கூட நமக்கு ஒரு மேட்ரு இல்லாத மாதிரி ஒரு 100 மில்லியன் எடுத்து தான் மல்டி மில்லியனர் கைஸ். அவ்வளோதான் ஓகேவா? இப்போக்கி நம்மகிட்ட வந்து இந்த இதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மில்லியன் இல்லாட்டி 1 மில்லியன் 9 லேக்ஸ் வரணும் அட்லீஸ்ட்டு. அதான் வீடியோ முடிப்பேன் ஓகேவா? அதனால் பார்த்துட்ருக்கேன், சில பார்த்துட்ருக்கோம். பாயிண்ட் சாக்கெட்லாம் கொடுத்துட்டேன், தேவையில்லை போடான்றது என்ன காசு அது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி என்ன ட்ரோல் பீப்பிள் வந்துகிட்டே இருக்குது கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அந்த அதர் கார்டன் அந்த பீட்டை பேசணும் கைஸ். பீட்டை தான் ஐயோ டேய் பீ பண்ணிட்டே அல்றா அவங்களா இருங்க கைஸ். இப்படி திரும்பினா அமுக்கிடலாம் கைஸ். டாக் டு பி என்ன பி நான் சொல்லுது என்னென்ன இருக்குது. லாவெண்டர் சீட் இருக்குது, பி எக் இருக்கா, அந்த பார்த்தீங்கன்னா பி எக் இருக்குது, அதனால ஜீரோ ஸ்டாக்கு தான். ஸோ சேடு அனி காம்பு என்னென்னமோ இருக்குது, எனக்கு தெரியல அதெல்லாம் எனக்கு. ஓகே ஃப்ளவர் சீட் பேக்கு
தேவை 10 தான் இருந்துச்சு நம்மகிட்ட. இப்போ 21 இருக்கா புதுசாக வச்சுருக்கோங்க பத்திரமாவே. அவங்களுக்கு வசத்துன்னு காட்டியிருப்பேன். இப்போ நம்ம வேறு ஒன்று பேசிகிட்டு இருப்போம், ஸ்ட்ரைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கப்பயே காட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு பார்த்தா எப்படி எடுத்தேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா போடு வேறு எவ்வளோ வித்துடுறா போடா கைஸ். தரமாக காசு கிடைக்கிது கைஸ். நமக்கு வந்து பேம்பு எவ்வளோ வந்துருக்கு, இவ்வளோ பேம்புவா போடு வேறு லெவலு. இவ்வளோ பேம்புனா கண்டிப்பாக நமக்கு வந்து மில்லியனர் ஆயிடலாம் கைஸ். நம்ம வந்து லட்சாதிபதியிலேருந்து இப்போ மில்லியனர் ஆக போகிறோம் நெக்ஸ்ட்டு மாதம் இருக்க போய் கைஸ். ஒரே மாதம் தான் நம்ம. ஓகே என்னென்னா பேம்பு பார்த்தீங்களா பேம்பு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் ஒரு ஆப்பிள் வளர்ந்துருக்கு. பேம்பு இப்போ பெருசாக வளர்ந்துட்டு கைஸ். எவ்வளோ தரப்போது தெரில. இதான் இது வந்து என்னமோ கான் கைஸ். நம்ம பெரிய கானாக இருந்துச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு மேட்டர் அடி. இதெல்லாம் என் தம்பிக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்குற மாதிரிடா. ஓகே உனக்கு ஒரு கிஃப்ட்டு ஸ்ட்ராபெரி கொடுத்துருவோம். ஓகேவா கண்ணு வைக்கிறேன் கைஸ். அதனால தான் லைக் க்ரோ ஒன்று இருக்கேன். அவனும் இது அவன் என்னன்னு தெரியல, சப்ஸ்கிரைபர் கிடையாது நான் கன்ஃபார்மாக. வேணுமோ ஒன்று விடுங்க. இதை வந்து 2 பேருமோ சும்மா பார்த்தீங்கன்னா வந்தாங்க பார்த்தாங்க. சும்மா கேமில் இருக்க ஹிந்திக்கா இது வடக்கான்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை கன்ஃபார்மாக. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குமோ கோகுன்றவேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நான் டாப் அப்ல தான் கைஸ் இருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டாப் அப்ல தான் இருப்பாங்க. ரோபாக்ஸ் தான் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன கைஸ் நீங்கள். ஓகே வேறு என்ன இருக்குது. சீட் ஸ்டாக் வந்துருக்கேன் புதுசாக. என்னமோ என்ன வந்துருக்கு பேம்பு வந்துருக்கு நிறையா. சூப்பரே. வேறு என்ன வந்துருக்கு. ஓகே ஒரு கான் ஷீட்டு வேஸ்ட்டு. ஓகே 3 கான் ஷீட்டு கைஸ். சரி பக்கத்துலேயே கொண்டு விடுவோம் கைஸ். என்னடா ஆப் என்ன கைஸ் இந்த பண்ணி கைஸ் இப்படியே உட்காந்துருக்கு. பண்ணி நம்ம ஹேட்ச் பண்ண முடியல கஷ்டப்பட்டு. ஒரு கருப்பு பண்ணி ஒரு வெள்ளை பண்ணி வந்து கைஸ் இருக்குது. ஓகே இது வந்து க்ரோவ் ஆக மாட்டேங்குது வேமா. வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பண்ணி இருந்துச்சா கருப்பாய் கைஸ். ஓகே ஸோ கருப்பாயி இது வெள்ளைப்பாயி. ஐயோ அது பேர் வந்து இந்த பேர் கைஸ் இதுக்கு வெள்ளை முயல் கருப்பு முயல். அவன் வந்து வெள்ளையன் கருப்பையன் அவ்வளோதான் கைஸ். ஓகே தரமாக இருக்குது. கருப்பாய் அந்த மாதிரி கைஸ் இருக்குது. ஓகே டேய் என்னடா அது இவ்வளோ பெரிய பேம்புவா எப்போடி கைஸ். என் தம்பிகிட்ட ஃபோன்லேருந்து பார்த்தேன் கைஸ். அது எவ்வளோ பெருசுன்னு சும்மா வெறித்தனமாக இருந்துச்சு கைஸ். இருங்க பார்ப்போம் எவ்வளோன்னு. ஐ வாண்ட் ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்து போடு ஒரு 1.5 லட்சம் கைஸ். சும்மா வெறித்தனம் வித்துடுறா போட்டு சாத்தி விட்டாச்சு கைஸ். இந்த ரெயின்போ பேம்பு என்னன்னு தெரில. என் தம்பிகிட்ட அந்த ஒரே ஒரு பேம்பு மட்டும் கொடுத்துட்டேன் பாவம் பார்த்து. கண்ணு கைஸ் ரொம்ப அதனால தான் கைஸ். ஓகேவா அதனால தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெயின்போ பேம்புன்னு தெரியல. ரெயின்போ பேம்பு கைஸ் எவ்வளோ 5.6 கிலோ இருக்குது. 60 கிலோ கிட்டத்தட்ட தரமாக போகுது. ஹவு மச் இஸ் திஸ் ஒர்த்து போடு 4 லட்சம் கைஸ் கிட்டத்தட்ட வெறித்தனம். இப்போ பாருங்க நான் அடா இதை கொடுத்ததுக்கப்புறம் 4 லட்சம் தானா பாவிங்களா. அதை மட்டும் எத்தனை 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ தான் இந்த கைஸ் பண்ணது 1 லட்சத்தி கைஸ். எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் தான் ஒன்று வந்துடலாமே. நான் பண்ணுறது டைம் வேறு எனக்கு போயிட்டே இருக்குது கைஸ். இப்போ தான் 6000 பண்ணு 5000 நான் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கேன் படாங்க. நான் கொடுக்க வேண்டிய டிப்ஸ் எனக்கே கொடுக்குறேன் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டேன். திரும்பி வந்து சும்மா புதிதாக தசுமா ஒரு சூறாவளி கிளம்பின்னு சொல்லி பார்த்தா கிஃப்ட் பண்ணிட்டுருக்கேன் என் தம்பி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி கைஸ். அதாவது பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா சொன்னேன் கைஸ். யார் சும்மா காமெடிக்கு சொன்னேன். பண்ணி எனக்கு கிஃப்ட் பண்ணி விட்டாங்க கைஸ். இந்த பெட்டை நான் கேட்டேன் அவனுக்கு குர்றான்னு நான் கொடுத்துட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ்லாம் வச்சுருந்தேன் விற்றுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என் தம்பி ஃபோன் விளாண்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா சாக்கு வந்து வந்துருந்துச்சு. டெஃபோடில்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா பேம்பு வந்துருந்துச்சு. கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேம்பு வாங்கிட்டேன். அப்புறம் கீழே இறங்கி பார்த்தா பீன் ஸ்டாக் ஷீட்டை பார்த்தா வாங்க முடியல. அது 10 மில்லியன் கைஸ். என்கிட்ட இருக்கிறது 2 மில்லியன் கூட ஒன்றும் தாக்க முடிக்க முடியாது கைஸ். நம்மளால 10 மில்லியன் அடே ஸோ சேடு கைஸ். ஸோ சேடு 10 மில்லியன் கைஸ். அது 10 மில்லியன் நம்மகிட்ட இல்லை கைஸ். நானே ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட போய் 10 மில்லியன் கேட்குறேன் அடே. ஆனால் அடுத்த பாட்டில் பீன் ஸ்டாக் வாங்குகிறோம். அப்புறம் எம்பர்லாம் முக்கியமாக வாங்குறோம் கைஸ். சுகர் ஆப்பிள்லாம் வாங்கணும். பார்ப்போம் வாங்க முடியுதான்னு. நான் பண்ணுறது தான் வரவே மாட்டேங்குது. இங்கே ஸ்டாக்கு வர மாட்டேன். வந்துதான் காசு இல்லையோ. ஸோ ஓகே விடுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் மல்டி மில்லியன் ஆகிறோம் கைஸ். ஐ ஒன் சில் இன்வென்ட்ரி விடுங்க கைஸ். அது இன்வென்ட்ரி சில் பண்ணுறேன். ஓகே ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டாங்களா. இன்னும் ஒரு 75,000 கொடுத்தா போதும். ஆனால் வந்து நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ வந்து அதனால் நம்ம அதுக்குள்ளே வீடியோ சொல்லி முடிச்சிடலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் இது வந்து காலையில் எடுக்கிற ஃபுட்டேஜ் இது நான் நேற்று பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா லைக் க்ரோன்னு அதே மாதிரி ஒன்று இருக்கேன். இன்றைக்கி இங்கே இருக்கேன். ஸோ ஏதோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக் வந்துருக்கா துளிப்பு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம இது பதிச்சுட்டு என்னென்ன காசுன்னு பார்ப்போம். ஸோ வந்து அது வரைக்கும் நான் உங்கள் கேமிங் பாஸ் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 நன்றி கைஸ். அப்புறம் வந்து சீக்வஸ் பண்ணியாச்சு. ஓகே பாய் டாட்டா.